கேபி முனிசாமி, தங்கமணி, வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் வர வச்சு ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் அப்படின்னு பார்த்தா, தொகுதி பங்கீட்டில் தேமுதிக ஏற்கனவே 4 தொகுதி கேட்டாங்க, 3 தொகுதி கொடுக்குறோன்னு அதிமுக சார்பாக சொல்லப்பட்டிருந்தாங்க. ஆனால் 4 தொகுதி தேமுதிக கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாமக 10 தொகுதி கேட்டாங்க, அப்புறம் 7 தரேன்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருந்தாங்க. திடீர்னு பாமக 8 தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாமகவும் தேமுதிகவும் குறிப்பிட்ட தொகுதியை தேர்தலில் வேட்பாளராக நிற்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த தொகுதியில் ஆல்ரெடி அதிமுக சார்ந்து இருக்க வேட்பாளர்கள் நிற்க போகிறாங்க. அதனால் அந்த தொகுதியை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டதுனால ஒரு அதிருப்தியில் ஒரு இழுபறியும் அதிமுக வட்டாரத்தில் இருக்குது. இந்த நிலையில் தொடர்ந்து பாஜக அதிமுகவில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எத்தனை முறை பாஜக எங்களை கூட்டணிக்கு அழைத்தாலும் நாங்கள் கூட்டணிக்குள்ளே வர்ற வாய்ப்பே இல்லைன்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் எப்படியாவது அதிமுகவை பாஜகக்குள்ளே இழுக்கணும் அப்படிங்கிற பெரிய ஸ்கெட்ச் போட்டு பாஜக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை முறை ஃபாலோ பண்ணாலும் நாங்கள் பாஜக கூட்டணியில் வரப்போகிறது இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் பாஜக விடுவதாக இல்லை. இந்த சூழலில் பாமகவை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும், அவங்க கேட்குற தொகுதியை சுமூகமான முடிவை எட்டப்பட்டு அவர்களை கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இன்னைக்கு ராமதாஸ் அவர்களை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிட்டிருக்குது. அதற்குண்டான ஆலோசனை கூட்டம் தான் உடனடியாக இன்று எடப்பாடி பழனிசாமி கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு தொகுதி பங்கீட்டு குழுவினரை வர வச்சு ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாரு. பாமக திடீர்னு பாஜக பக்கம் போவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, நம்ம அதுக்குள்ளே அவங்களை கேட்குற தொகுதியில் ஓரளவுக்கு சுமூகமாக கொடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஆலோசனையும் இருக்கும். தேமுதிக 4 தொகுதி கேட்குறாங்க. மீண்டும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதில் எட்டப்படாமல் 4 தொகுதிகள் கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு தேமுதிகவும் ஒத்த காலில் நிற்கிறதாக சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எத்தனை தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க, அதிமுக நேரடியாக எத்தனை தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுவார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜக தொடர்ந்து அதிமுகவை வலை போட்டு வீசுகிறாங்க. எப்படியாவது இவங்க சிக்க வைக்கலாம், பல்வேறு வியூகங்களை வகுத்து அவர்கள் ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணி அவங்களை கொண்டு வந்துடலான்னு முயற்சி பண்ணுறாங்க. இதற்கெல்லாம் நாங்கள் சலித்தவர்கள் அல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமான மாஸ்டர் பிளானை போட்டு ஒரு பேச்சுவார்த்தையிலே இன்று தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேர்தல் வியூகம் பலிக்குமா என்னவென்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.